வெல்கம் டு அவர் சேனல். இந்த கிளாஸில் நம்ம ரெண்டு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 2.26 அண்டு 2.27. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளமே ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து சார் எனக்கு இந்த சம் எனக்கு புரியல, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. ஓகே, கொஷின் என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ரிசால்வ் இன்டூ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் 2x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பற்றி பார்த்திங்கன்னா இதுக்கான இன்ட்ரடக்ஷனு, அதுக்கு ஒரு டெஃபினேஷன் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் அதை பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பாருங்கள், அதுக்கப்புறமா இந்த ப்ராப்ளமும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே நல்லா புரியும். ஓகேங்களா? அப்போ கொடுத்துருக்கிற கொஷினை வந்து பார்த்திங்கன்னா லெட் 2x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1. அப்போ ஃபஸ்ட் இதை ஃபேக்டர் பண்ணிக்கலாம். அப்போ என்ன இருக்கும்? a பை எக்ஸ் மைனஸ் 1. நெக்ஸ்ட் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்கிறதுனால இட் ஹாஸ் 2 ரூட்ஸ். இதை வந்து செப்பரேட் பண்ண முடியாது, அதனால் அதை அப்படியே கம்பைன் பண்ணிக்கலாம். எப்படின்னா bx ப்ளஸ் c டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேங்களா? இப்போ ரைட் சைடில் எல்சிஎம் எடுத்துக்கலாம். எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ a இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் bx ப்ளஸ் c இன்டூ எக்ஸ் மைனஸ் 1. இப்போ பாருங்கள், இங்கே ரைட் சைடில் இருக்கிற டினாமினேட்டரும் லெஃப்ட் சைடில் இருக்கிற டினாமினேட்டரும் கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ நமக்கு ஃபைனலி நியூமரேட்டரில் இருக்கிறது மட்டும் கம்பேர் பண்ணோம்னா 2x இஸ் ஈக்குவல் டு a இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் bx ப்ளஸ் c இன்டூ எக்ஸ் மைனஸ் 1. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்கா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தோம்னா இந்த bx ப்ளஸ் c வந்து என்டையராக நம்மளுக்கு என்னதுன்னா 0 ஆகிடும். அப்போ ஏயோட வேல்யூ வந்து ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ put x is equal to 1 in equation number 2 கொடுங்க. அப்போ 2 into 1 லெஃப்ட் சைடில் வந்து 2. இங்கே a into 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். அப்போ 1 plus 1 2a. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு 0 ஆகிடும். அகைன் இங்கே 2 கேன்சல் பண்ணோம்னா ஏயோட வேல்யூ வந்து எனக்கு 1 கிடச்சிரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே b இன்டூ எக்ஸ் இருக்குது, மல்டிப்ளேஷன் இருக்கிறதுனால நான் எக்ஸுக்கு நான் 0 கொடுத்தா எனக்கு b டேர்ம் 0 ஆகிடும். தென் ஏவும் சியும் கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம ஏயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணால் நமக்கு ஈஸியாக சி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதை ஃபாலோ பண்ணோமா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்தோம்னா லெஃப்ட் சைடில் நமக்கு என்ன வந்துடும்? 0 வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே 0 ப்ளஸ் 1 அப்போ என்ன இருக்கும்? நமக்கு a இன்ட்டு 1. நெக்ஸ்ட்டு b இன்ட்டு 0 கொடுத்தோம்னா b டேர்ம் மட்டும் கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும், c அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்ட்டு 0 மைனஸ் 1. அப்போ இந்த b டேர்ம் வந்து கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். a அப்படியே இருக்கும். a இன்ட்டு 1 வந்து a தான். அப்போ c இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் c. அப்போ a இஸ் ஈக்குவல் டு c. நம்ம ஏயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் 1. அப்போ ரீப்ளேஸ் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம யாரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ப்ராப்ளத்தில் ஈக்குவேஷன் நம்பர் 2ல் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த bx கூட இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ கண்டிஷன் என்ன கொடுத்துடலாம்னா கம்பேரிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஆர் ஈக்குவேட்டிங் த எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். அப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன டேர்ம் இல்லை? எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லை. அப்போ என்ன வரும்னா 0 வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே லெஃப்ட் சைடில் எக்ஸ் ஸ்கொயர் டேர்மே இல்லை, இது வந்து 0. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் பார்த்திங்கன்னா a இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், அப்போ a இருக்கும். ப்ளஸ் bx இன்ட்டு எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா bx ஸ்கொயர், அப்போ அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து b. இங்கே பாருங்கள், அப்போ a 0 இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b. அப்போ b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் a. நம்ம ஏயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். a இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. அப்போ இங்கே ஈக்குவேஷன் நம்பர் 1ல் வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். 2x divided by x square plus 1 into x minus 1 which is equal to a ஓட வேல்யூ வந்து 1 by x minus 1 plus b ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா minus 1. அப்போ minus x plus 1 divided by x square plus 1. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டேர்மாக ஃபஸ்ட்டில் எழுதிக்கோங்க. அப்போ 1 by x minus 1 plus 1 minus x divided by x square plus 1. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.27 பாருங்கள். இதுவும் சேம் மாடல் தான். ரிசால்வ் இன்டூ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் மைனஸ் 1. அப்போ ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால இட் ஹாஸ் 2 ரூட்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா லெட் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் மைனஸ் 1. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ a பை எக்ஸ் ப்ளஸ் b பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் c by x minus 1. This is equation number 1. இப்போ நம்ம LCM எடுத்துக்கலாம்.
அப்போ என்ன இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணுமா, இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் வேணும், இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, அப்போ மேலே ஒரு எக்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் இன்ட்டு இந்த எக்ஸ் மைனஸ் ஒன். அப்போ ஏஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் மட்டும், அப்போ பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும், அப்போ சி எக்ஸ் ஸ்கொயர். அப்போ பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற டினாமினேட்டரும் ரைட் சைடில் இருக்கிற டினாமினேட்டரும் கெட் கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. எஸ், இப்போ பாருங்கள் இந்த ஏ இன்ட்டு எக்ஸு அதே மாதிரி சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ 0 கொடுத்துட்டோம்னா யாரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், பியோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ 0 கொடுத்துட்டோம்னா ஈஸியாக நம்ம பியோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2ல் கொடுத்திங்கன்னா ஏ டேர்ம் 0 ஆகிடும், இங்கே பி டேர்ம் 0 கொடுத்துட்டிங்கன்னா பி இன்ட்டு மைனஸ் ஒன், சி டேர்மு கம்ப்ளீட்டாக நமக்கு 0 ஆகிடுங்க. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஏன்னா இங்கே மைனஸ் ஒன் இருக்கா, அப்போது ப்ளஸ் ஒன் கொடுத்தோம்னா ஏ டேர்ம் 0 ஆகிடும், பி டேர்ம் 0 ஆகிடும். அப்போ ஈஸியாக நம்ம சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 0 தான் கொடுக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது, நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஒன் அதுக்கப்புறம் 0, ஓகேங்களா, அது வந்து உங்களோட கன்வீனியன்ட்டு. அப்போ நான் 1 கொடுக்குறேன். புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2ல் கொடுத்தோம்னா 1 + 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 கிடைக்குமா, இந்த ஏவோட டேர்ம் வந்து கம்ப்ளீட்டாக 0 ஆகிடுங்க. ப்ளஸ் இங்கே 1 கொடுத்தோம்னா பி டேர்மு நமக்கு கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். இங்கே 1 ஸ்கொயர், அப்போ சி இன்ட்டு 1 ஸ்கொயர் வந்து 1, தேர்ஃபோர் சி இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ நமக்கு யார் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், பி கண்டுபிடிச்சிட்டோம், சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ வேணும். இப்போ இங்கே ஏவோட வேல்யூ வேணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தை நம்ம கம்பேர் பண்ண மாதிரி ஏ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன், அப்போ இது மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் கிடைக்குமா. அப்போ கண்டிஷன் என்ன கொடுத்துடலாம்னா கம்பேரிங் வித் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேர்ம் இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது, யார் இல்லை எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லை. அப்போ லெஃப்ட் சைடில் என்ன வந்துடும், நமக்கு 0 வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது ஏஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ், அப்போ ஏ எக்ஸ் ஸ்கொயர், அப்போ அந்த எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா ஏ. நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்மே வராது நம்மளுக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா சி எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து சி ப்ளஸ் சி. அப்போ 0 இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி, அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி, நம்ம சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் 2 அப்படின்னு, அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு -2. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ல் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -2/x, பியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -1/x ஸ்கொயர் ப்ளஸ் சியோட வேல்யூ வந்து 2/x மைனஸ் 1. இங்கே இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு வேல்யூமே நமக்கு மைனஸில் இருக்கிறதுனால இந்த தேர்ட் டேர்ம் வந்து ஃபஸ்ட் நான் எழுதிக்கிறேன் பாசிட்டிவ் டேர்ம். அப்போ 2/x minus 1 minus 2/x minus 1/x square. Okay friends, thank you for watching this video. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Have a great time.